ஓம் சாந்தி. நாம் சுபபாவனை நிறைந்த சக்திசாலியான ஆத்மா. நாம் ஃபரிஸ்தா மற்றும் உலக மகாராஜாவாக இருக்கும் ஆத்மா. நாம் ஒரு தந்தையை நமது ஆதாரமாக கொண்டிருக்கும் ஆத்மா. தந்தை நமக்கு ஞான யோகத்தின் டானிக்கை கொடுத்து பலமாக உபசரிக்கின்றார். எனவே நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் மற்றும் ஸ்ரீமத் படி அனைவரையும் உபசரித்துக் கொண்டே செல்கின்றோம். இந்த புருஷோத்தம பிராமண குலத்தில் நம்முடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்புமிக்கதாகும். ஆகையினால் நாம் சரீரத்தை கண்டிப்பாக பாதுகாக்கின்றோம். இது மண்ணாலான பொம்மை. இதை வாழும் வரை உயிருடன் நாம் பாதுகாக்கின்றோம். நாம் சிவத்தந்தையை நினைவு செய்கின்றோம். எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பாவங்கள் அழிந்து கொண்டே செல்கின்றது. நோயுற்றவர்களுக்கு நாம் சேவை செய்கின்றோம். ஞானத்தின் மூன்றாவது கண்ணை தந்தையைத் தவிர வேறு யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. இப்போது நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டோம். இந்த ஞானம் சாக்ரீன் ஆகும். ஞானத்தின் ஒரே வார்த்தை மன்மனா பவ என்பதாகும். தந்தை சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆகவே நமக்கு எவ்வளவு குஷி இருக்கின்றது. இந்த குஷி 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல டானிக்காக இருக்கின்றது. இந்த டானிக்கை ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். நாம் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் ஆன்மீக உபசரிப்பு செய்கின்றோம். தந்தையின் மூலம்தான் நமக்கு ஜீவன் முக்தியின் பரிசு கிடைக்கின்றது. இது ஞானம் மற்றும் யோகத்தின் எவ்வளவு நல்ல அதிசயமான டானிக்காக இருக்கின்றது. இந்த டானிக்
ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது. தந்தை நமக்கு உள்ளங்கைகளில் பரிசு கொண்டு வந்திருக்கின்றார். முக்தி, ஜீவன் முக்தியின் இந்த பரிசு தந்தையிடம் மட்டுமே இருக்கின்றது. கல்ப கல்பமாக தந்தைதான் வந்து நமக்கு இந்த பரிசை கொடுக்கின்றார். நமக்கு ஒரே ஒரு தந்தை, ஆசிரியர் மற்றும் உண்மையிலும் உண்மையான சத்குருதான் இருக்கின்றார். அவர் நம்மை தன்னுடன் அழைத்துச் செல்கின்றார். மிக அன்பான தந்தையிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. இறை மாணவ வாழ்க்கைதான் சிறந்ததாகும். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக நாம் இருக்கின்றோம். வேலை, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரு பிரியதர்ஷனுக்கு பிறவி பிறவிகளாக பிரியதர்ஷினிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் பகவான் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் தெய்வீக குணத்தை தாரணை செய்கின்றோம். அப்போது நாம் லட்சுமி நாராயணனாக ஆகிவிடுகின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மிகவும் அன்போடு சிநேகத்தோடு நாம் நினைவு செய்கின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஆவார். தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்ற வந்திருக்கின்றார். ஆகினால் இப்போது நாம் அவரை நினைவு செய்யும் பொழுது நம்முடைய அநேக பிறவிகளினுடைய பாவங்கள் அழிந்து விடுகின்றது. இப்போது நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தூய்மையாக ஆகிவிடுகின்றோம். மேலும் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம். தந்தை துக்கத்தை போக்குபவர், சுகத்தை வழங்குபவராக இருக்கின்றார். படகோட்டி நம்மை இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அழைத்து செல்கின்றார். தந்தை கூட இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றார். நாம் நன்றாக முயற்சி செய்து நன்றாக சேவை செய்யும் பொழுது மகாவீரர்களாக ஆகின்றோம். தந்தை அமர்ந்து நமக்கு ஆன்மீக பயிற்சியை கற்றுக் கொடுக்கின்றார். நாம் தான் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவோம். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியிருக்கின்றோம். இப்போது நாடகம் முடிகின்றது. நினைவின் மூலம்தான் தமோ பிரதானத்தில் இருந்து
சதோப்பிரதானமாகி சதோப்பிரதான உலகிற்கு எஜமானர்களாக நாம் ஆகின்றோம். ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான படிப்பினை ஒரு முறைதான் தந்தை நமக்கு கொடுக்கின்றார். நாம் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயல் என்ற அடியின் பின்னால் அடியெடுத்து வைத்து நமது மனம், புத்தி, சன்ஸ்காரத்தை சதா தந்தையிடம் அர்ப்பணித்திருப்பதால் நமக்கு ஃபரிஸ்தாவிலிருந்து உலக மகாராஜா ஆவதற்கான வரதானம் பிராப்தியாக கிடைக்கின்றது. தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகளாகிய நாம் சர்வம்ச தியாகியாக இருக்கின்றோம். சன்ஸ்காரத்திலும் கூட விகாரத்தின் வம்சத்தை தியாகம் செய்கின்றோம். நான் முயற்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேனா, மத்தியம நிலையில் இருக்கின்றேனா, கீழான நிலையில் இருக்கின்றேனா? நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா? நான் ஆன்மீக சேவை செய்கின்றேனா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம். பிரம்ம பாபாவை போன்று மகா தியாகத்தின் மூலம் மகா பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஃபரிஸ்தா மற்றும் உலக மகாராஜாவாக இருக்கும் ஆத்மா நாம். ஒரு தந்தையை நமது ஆதாரமாக கொண்டிருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.